தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். பிஓடி மறுமுனையில் சங்கீதாவுக்கு இரவு அனைவரும் தூங்கிய பிறகு ராகவிடமிருந்து போன் வந்தது. மிகுந்த உற்சாகத்தில் அந்த அழைப்பை அட்டெண்ட் செய்தாள் சங்கீதா. ஹலோ. உற்சாகம் கலந்த குரலில் இரவு நேரம் என்று கூட பார்க்காமல் கொஞ்சம் சத்தமாகவே பேசினாள் சங்கீதா. யா ராகவ் ஹியர் என்று மறுமுனையில் ராகவின் வசீகர குரல். என்ன சார், இன்னைக்கு கிட்டத்தட்ட தூங்குற நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? சிரித்து கிண்டலாக கேட்டாள் சங்கீதா. ஒன்றும் இல்லை, தூக்கம் வரல, அதான் கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். அஷோகில சினிமா ஏதாவது பாப்பியப்பா? என்ன இப்போ புதுசாக டிசைன்ஸ் படம் பார்த்தேன். இருந்தாலும் ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, அதான் கொஞ்சம் மனசில் ஒரு உமன்ஸ் சாரீஸ் அண்ட் டாப்ஸ் டிசைன்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓ, ஏன் ஷர்ட் டிசைன்ஸ் போடக்கூடாதா? கிண்டலாக சிரித்து கேட்டாள் சங்கீதா. போட்டு இருக்கேன். ஐயோ ராமா, நான் சொன்னதை புரிஞ்சுக்கவே இல்லையா? நான் சொல்ல வந்தது, ஏன் வெறும் பொம்பளைங்களுக்கு மட்டும் டிசைன்ஸ் பண்ணுறீங்க, ஆம்பளைங்களுக்கு பண்ண வேண்டியது தானேன்னு சொன்னேன். அவள் கிண்டல் செய்ய முயற்சித்தாள் என்பது லேசாக சினுங்கும் சிரிப்பு சொல்லாமல் சொன்னாள். ஓ அப்படியா? ராகவுக்கு அவள் கிண்டல் தான் செய்தாள் என்பது தெரிந்தும் தெரியாதது போல நக்கலாக சிரித்து பதில் சொன்னாள். ஆமாம், அப்படித்தான். சொல்லும் போதே அழகாக சிரித்தாள் சங்கீதா. நாங்கள் தான் ஜென்ஸ் பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லையே. அவர் ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஒன்லி ஒன் ஃபீமேல் ஓரியன்டட் திங்ஸ். அது தெரியுமே. அவள் கணவன் வேலை செய்வதால் அவளுக்கு அது தெரிந்திருந்தது. இருப்பினும் அதிக பேசவில்லை சங்கீதா. தன் கணவரும் அங்கே ஒரு ஜூனியர் டிசைனராக வேலை செய்கிறார் என்று சொல்ல ஆரம்பித்து மீண்டும் அது வேண்டாம் என்று உள்ளுக்குள் தோன்ற பேசாமல் மௌனமானாள் சங்கீதா. அதான் உன் ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்களே இந்த வேலையை செய்கிறதுக்கு, அப்புறம் நீ ஏன் இப்படி தூங்காமல் டிசைன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க? அது அவங்களுக்கு வேலை, ஆனால் எனக்கு இது பேஷன். ஒரு குழந்தைகிட்ட வீடியோ கேம் விளையாட சொன்னால் அதோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு இந்த டிசைன் போடுறதுல மனசுக்கு திருப்தி கிடைக்கும். வேலையை ரொம்ப ரசித்து செய்கிறீங்கன்னு தெரியுது. ரொம்ப ரொம்ப ரசிக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்திலே உண்மையாகவே கடவுளோட படைப்பில் ரொம்ப ரொம்ப அற்புதமான படைப்பு பெண் தான். வரைகிற ஓவியத்தில் ஆகட்டும், டிசைன்ஸ் பண்ணுற ட்ரெஸ் ஆகட்டும், அழகு சாதனங்கள் ஆகட்டும், எல்லாத்துலேயும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களின் எண்ணிக்கை ஆண்களை விட ஜாஸ்தி என்றால் ராகவ். ஒரு நொடி ராகவ் இப்படி பேசும்போது சங்கீதாவுக்கு என்ன பேசும் என்று தெரியாமல் மௌனமாக இருந்தாள். இருப்பினும் அவன் பேச்சை ரசிக்க தவறவில்லை. ஒரு நிமிஷம் ராகவ் என்று கூறி உள்ளுக்குள் படுக்கையில் லேசாக ரஞ்சித் சினுங்கும் சத்தம் கேட்டு அதிக சத்தம் கொடுக்காமல் அவனை அங்கிருந்து தூக்கி தனது இடுப்பில் வைத்து மீண்டும் ராகவுடன் பேச ஆரம்பித்தாள் சங்கீதா. என்ன ஆச்சு சங்கீதா என்று ராகவ் கேட்க, ஒன்றும் இல்லை, என் செல்லக்குட்டிக்கு தூக்கம் வரல, அதான் அவனை தூக்கிக்கிட்டு வந்து மடியில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்தேன். ரஞ்சித்தை வழக்கம் போல தூங்க வைக்க முதுகில் மெதுவாக தட்டி கொண்டிருந்தாள் சங்கீதா. ரஞ்சித்தின் சினுங்கள் குறைந்தது. தூங்கிவிட்டான் என்று லேசாக தனக்குத்தானே முணங்கினாள் சங்கீதா. என்ன ஆச்சு சங்கீதா? ஏதாவது ப்ராப்ளம்? ரஞ்சித்தின் சினுங்கள் சத்தம் கேட்காத மாதிரி கேள்வி எழுப்பினார் ராகவ். இல்லை இல்லை, ஒன்றும் இல்லைப்பா ராகவ், நீ பேசு. எது பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்? டிசைன்ஸ். எஸ், யூ நோ சம்திங் ராகவ். வாட்? நான் கூட டிசைன் போடுவேன், ஆனால் உன் அளவுக்கு ரொம்ப ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். அன்னைக்கு பார்த்து என் ஃப்ரெண்ட் ரம்யா, அவளோட புடவை கடைக்கு போகும்போதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் பார்ப்பேன். அப்போது ஒரு புடவையில் ஒன்று நல்லா இருந்தால் இன்னொன்று நல்லா இருக்காது, மெட்டீரியல் நல்லா இருந்தால் டிசைன்ஸ் நல்லா இருக்காது, எல்லாம் நல்லா இருந்தால் ஓவர் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அப்பப்போ பார்த்த எல்லா புடவைங்க டிசைன்ஸையும் மனசில் ஓட விட்டு கற்பனை பண்ணி சில டிசைன்ஸ் போட்டு வச்சுருப்பேன். அப்போ நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் பண்ணும்போது சீக்கிரமாக புடவை வாங்கிடுவேன். புடவை நல்லதாக செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன்னு சொல்கிறதை விட அன்னைக்கு ரம்யா சந்தோஷமாக இருந்தாள்னு சொன்னால் சரியாக இருக்கும். பாவம் அந்த வாள். நான் புடவை வாங்கும்போது என்கிட்ட அவள் மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தை எனக்கு தெரியும். ஆஹா, மிக அழகாக ஹஸ்கி வாய்ஸில் சிரித்தாள் சங்கீதா. ஓ, அப்போ புடவை வாங்குறதுல எல்லா பொம்பளைங்களை விடவும் நீங்கள் அதிபயங்கர டாட்டாய்ஸ்ட்னு சொல்லுங்க. ஏய் ராகு, வாங்குவ. இப்போ நீ கூட டிசைன்ஸ் போடுற, நல்லா வரணும்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுவேல்ல, அந்த மாதிரி தான்டா. போட்டு பேசியவுடன் ஒரு நிமிடம் லேசான பயத்தில் ஏண்டா அப்படி சொன்னோம் என்று உதட்டை கதித்து கொண்டாள் சங்கீதா. ஓப்ஸ், வெரி சாரி ராகவ், ஏதோ பேச்சு வாக்கில் வந்துடுச்சு. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஒரு நிமிடம் சங்கீதா, இப்போ நீ கூட டிசைன்ஸ் போடுற, நல்லா வரணும்னு கொஞ்சம் பார்த்து பண்ணுவேல என்று சொன்ன வரிகளை கேட்டு மௌனமாக இருந்தான் ராகவ். காரணம், அவன் இப்போது அவனது டிராயிங் பேடில் போட்டுக்கொண்டிருக்கும் டிசைன்ஸ்களுக்கு
பேசும் மாடல் சங்கீதாவுடையது. 2 நாட்களுக்கு முன்னும் IOFI ஃபேக்டரிக்கு டிரைவர் தாத்தா இறக்கிவிட்ட பிறகு சஞ்சனாவும் சங்கீதாவும் பேசிக்கொண்டு ராகவ் கேபின் வெளியே அமர்ந்து சற்று நேரம் காத்திருக்கையில் அவளது பேனாவில் அவளது டைரியின் கடைசி பக்கத்தில் சற்று நேரத்திற்கு முன் அவள் சொன்னது போல சில புடவைகளின் டிசைன்ஸ்களை போட்டு வைத்திருந்தாள். பூ போட்ட புடவைகள் மற்றும் கிராஸ் கோடுகள் போட்டு அதன் நடுவினிலே சதுரம் சதுரமாக டப்பாக்கள் போட்டு அதனோடு இங்கு நிரப்பி கலர் செய்து அதற்கு மேட்சிங்காக சாக்கெட் வரைந்திருந்தாள். ஓவியர்கள் புகழ வரைந்த காகிதத்தின் அடியில் ஓட் பை சங்கீதா பியூட்டி ஹஹஹா என்று எழுதியிருந்தாள். ராகவ் அன்று வருவது தெரிந்து உடனே அதை கிழித்து மடித்து வைத்து கொண்டார். அது எப்படியோ ராகவின் கேபினுக்குள் உள்ளே அவளது டைரியிலிருந்து நழுவிவிட்டது. அன்று சஞ்சனா ப்ராப்பர்ட்டி இன்கிரிமெண்ட் போனஸுக்கு பிறகு மதியம் சங்கீதாவுக்கு ஃபேக்டரி சுற்றி காமிக்கும் போது சரி, அடுத்த நாள் இரவு முழுக்க சங்கீதாவுடன் பேசும்போதும் சரி, ராகவுக்கு இந்த பேப்பர் கிடைக்கவில்லை. இன்று காலை மிஸ்டர் வசந்தன் போனில் ராகவை கூப்பிட்டு சங்கீதாவுக்கு ஃபீட்பேக் கொடுக்க சொல்லி அழைத்தபோது ஆபீஸில் இருந்து கிளம்புகையில் அவனது மேஜையின் மீது ஃபார் யுவர் நோட்டீஸ் என்கிற ஒரு பாக்ஸ் உள்ளே ஒரு பேப்பர் இருந்தது. வேலை செய்யும் அனைவருக்கு குப்பையினுள் ஏதேனும் டிசைன் சம்பந்தப்பட்ட பேப்பர்கள் இருந்தால் அவற்றை அந்த பாக்ஸ் உள்ளே போட்டு வைக்க வேண்டும் என்பது ராகவின் உத்தரவு. அதன்படி அன்று காலை அந்த காகிதத்தை அவசரமாக பார்க்க விரும்பாமல் மெதுவாக ரசித்து பார்க்க வேண்டும் என்று எண்ணியதால் தனது BMW காரை அவனது IOFI வளாகத்தில் இருக்கும் அவனது பர்சனல் டிரைவர் சுரேஷை ஓட்டச் சொல்லிவிட்டு பென்சீட்டில் அந்த டிசைன்களை ரசித்து கொண்டு வந்தான் ராகவ். அதனில் இம்ப்ரெஸ் ஆகித்தான் அடுத்த நாள் காலை சங்கீதாவை பார்த்தபோது அவளது மேசையின் மீது டக் டக் என்று ராகவ் தட்ட, வாடி, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு என்று குனிந்தபடியே நிமிராமல் கேட்டாள் சங்கீதா. அப்போதுதான் டீ இல்லை டா என்று ராகவ் சொன்னதெல்லாம் அவன் நினைவுகளில் ஓடின. அப்போதுதான் சங்கீதாவிடம் அதிக திறமைகள் இருந்தும் அதை சாதாரணமாக மூடி மறைத்திருந்தாள் என்பது தெரிய வந்தது ராகவுக்கு. எனவே சங்கீதா வரைந்த அந்த பேப்பர் வைத்து ராகவ் டிசைன்ஸ் போட்டு கொண்டிருந்தான். ஹலோ, கொஞ்சம் பேசுப்பா, என்னாச்சு? ஒன்றும் புரியாமல் சங்கீதா கேட்க, ஹலோ சொல்லுங்க சங்கீதா. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.